குட் மார்னிங் எவ்ரிவன். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா 5 ஜூன் 2026 வெள்ளிக்கிழமை. தினமணியில் இருக்கிற சில இம்பார்ட்டன்ட் நியூஸை ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாம். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு ஹெட்லைன்ஸ் வந்து இந்திய கூட்டணி திமுக பங்குகிறது ஒரு அரசியல் செய்தி நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக நியூஸஸ்குள்ளே போயிடலாம். ஸோ நேற்று வந்து ஸ்கூல்ஸ்லாம் திறந்துட்டாங்க. ஸோ முழுக்க அதை பற்றின செய்திகள், புக்ஸ் கொடுக்கறது, அரசியல் சந்திப்பு அதெல்லாம் தான் இருந்துச்சு. ஓகே. ஓகே. ஸோ இன்னைக்கு எடிட்டோரியல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பிடிவாதம் நியாயம் அல்ல அப்படின்ற ஒரு டாப்பிக்ல இந்த அமெரிக்கா, இஸ்ரேல் இடையேயான ஒரு போரை பத்தி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சாரி, அமெரிக்கா, ஈரான் இடையேயான ஒரு போர். ஸோ அவங்க ஏப்ரல் 8ஆம் தேதி என்ன சொன்னாங்கன்னா, போர் நிறுத்தம் வந்து அமல்ல இருக்கும். அதே மாரி எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போனாங்க. அது ஒரு 60 டேஸ்க்கு அந்த மாரி எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போனாங்க. பட் அவங்க சொல்லும்போது, அந்த ஒரு சொல்ற சொல்ல வந்து காப்பாத்த மாட்றாங்க அப்படின்ற மாரி இங்க ஒரு விமர்சனமா எழுதியிருக்காங்க. சரியா? ஏன்னா நேத்து நம்ம பார்த்திருந்தோம், குவைத்ல ஒரு அ இந்த குவைத்தோட ஏர்போர்ட்ட வந்து தாக்கியிருக்காங்க. ஓகே. அதுல பணியாற்றிக் கொண்டிருந்த அந்த இந்தியர் ஒருத்தர் இறந்து அ இறந்து போயிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் காயமடைஞ்சிருக்காங்க. ஸோ அத பத்தி ஃபுல்லாவே குடுத்துருக்காங்க. நமக்கு தெரியும் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் பிளாக் ஆனதால, கம்ப்ளீட் இந்த எரிபொருள் ஷார்ட்டேஜ் வந்து ஆயிடுச்சு இல்லையா? எனர்ஜி ஷார்ட்டேஜ் வந்து சுத்தமா ஆயிடுச்சு. ஸோ நமக்கு கேஸ் கிடைக்கல, பெட்ரோல் கிடைக்கல, அ சிஎன்ஜி கிடைக்கல, எதுவுமே கிடைக்கல. ஓகே. ஸோ ஆனா நம்ம என்ன பண்ணோம்னா, எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். மற்ற நாடுகள் கிட்ட இருந்து வாங்குறதுக்காக எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். மிடில் ஈஸ்ட்ட விட்டுட்டு ரஷ்யா, அந்த மாரி வெனிசுலா அந்த மாரி நம்ம பண்ணிட்டுருந்தோம். இப்போ இன்னமும் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் ஒரு என்ன சொல்றது? அ பழையபடி பழைய நிலைமைக்கு மாறாதது ஒரு ஒரு குற்றச்சாட்டா வைக்கப்படுது. சரியா? ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். அதனால ஒரு டைம் ரீட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு இன்னொரு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே. முக்கியமான ஏதாச்சும் பாயிண்ட்ஸ் இருந்தா நோட் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உலக சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தினம். ஓகே. அ என்விரான்மென்டல் அவேர்னஸ் டே. ஜூன் 5. ஸோ அத பத்தி ஒரு சின்ன ஆர்டிக்கிளும் இங்க குடுத்துருக்காங்க. ஓகே. சரி. அடுத்து பார்த்தீங்கன்னா, மக்களாட்சியில் நீண்ட கால பிரதமர், நேருவை விஞ்சுகிறார் பிரதமர் மோடி. ஸோ நம்ம இத ஆல்ரெடி பார்த்தது தான். ஆல்ரெடி என்ன சொல்லியிருப்போம் அப்டின்னா, இந்திரா காந்திய பீட் பண்ணி மோடி அவர்கள் 2ண்ட் பிளேஸ்க்கு போயிருப்பாரு. ஆ ஓகே. அதாவது நேரு வந்து 1900 அம் அ அதாவது சுதந்திரம் அடைஞ்ச பிறகு 47லருந்து 1964 அவரு இறக்குற வரைக்குமே அவர் வந்து ஒரு பிரதமரா இருந்தார் இல்லையா? கிட்டத்தட்ட 4399 நாட்கள். ஓகே. ஆம். நாட்கள்னா வரும் ஜூன் 10ஆம் தேதி. ஓகே. 98 நாட்கள் இவரு இருந்திருப்பாரு, நேரு. இப்போ ஒரு 99 நாட்கள். ஜூன் 10ஆம் தேதி அத கடக்கப் போறாரு. ஓகே. அதாவது வரலாற்றிலே சுதந்திர இந்தியாவுக்கு பிறகு நீண்ட நாள் பதவி வகிச்ச பிரதமர். ஓகே. இதுக்கு முன்னாடி நேரு கிட்ட இருந்தது. இப்ப மோடி கிட்ட வருது. இதுக்கு முன்னாடி ஒரு சாதனை பண்ணியிருந்தாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கூட பார்த்திருந்தோம் நியூஸஸ்ல. நீண்ட கால அரசியல் தலைவர். ஓகே. நீண்ட கால ஒரு பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு அரசியல் தலைவர். எப்படி சொல்றோம்னா, குஜராத்ல 2001ல பிரதமரா இது இது அந்த மாநிலத்துடைய முதலமைச்சரா இருப்பாரு. ஓகே. அவர் முதலமைச்சராகி கிட்டத்தட்ட 2014 அவர் பிஎம்மா ஆகுற வரைக்குமே அவர் அந்த பதவியில் தான் இருந்திருந்தாரு. சரியா? ஸோ அதான் இங்க சொல்லியிருப்பாங்க. முதல்வராக கடந்த 2001 அக்டோபர் பதவியேற்ற மோடி, 2014 மே 26 நாட்டின் பிரதமராகும் வரை 12 ஆண்டுகளுக்கு மேல் அந்த பதவி நீடித்தார். சரியா? அப்புறம் தான் அத ரிசைன் பண்ணிட்டு பிஎம்மா உட்கார்ந்தாரு. இப்போ இன்னமும் 2014லேருந்து 12 இயர்ஸ் ஆயிடுச்சு. இன்னமும் இவரு வந்து இதுவா இருக்கார். கிட்டத்தட்ட 24 இயர்ஸ் பிளஸ் வந்து அவரு அந்த பதவியில இருக்காருன்றத சொல்றாங்க. சரியா? ஓகே. நம்ம ஆல்ரெடி பார்த்தத ஜஸ்ட் நீங்க நோட் மட்டும் பண்ணிக்கோங்க. ஓகே. சரி. ஆ அடுத்து வந்தோம்னா, ஸோ நேத்து வந்து வெனின்சுலா அதிபர், ஓகே, பொறுப்பு அதிபர்ன்னு சொல்றோம். டெல்சி ரோட்ரிக் அவங்க வந்து ஆ சாரி ரோட்ரிக்ஸும் யாஹ் ரோட்ரிக்ஸ் அவங்க வந்திருந்தாங்க. ஸோ நமக்கு தெரியும் வெனிசுலா பத்தி நம்ம படிச்சிருப்போம். அது ஒரு பிக் ஆயில் மார்க்கெட், ஓகே, க்ரூட் ஆயில் மார்க்கெட். அதே மாரி அமெரிக்கா வந்து அந்த பழைய அதிபர், முன்னாள் அதிபர் மடுரோ வந்து சிறைப்பிடித்து கூட்டிட்டு வந்திருப்பாங்க, அவரோட உத்தரவால. ஓகே. ஏன்னா, அவங்களுக்கு அந்த ரிசோர்ஸஸ் வேணும். அந்த வெனின்சுலாவுடைய அந்த ரிசோர்ஸஸ் வேணும்.
இல்லையா? அதே மாரி வெனிசுலாவ சேர்ந்த ஒரு எதிர்க்கட்சி தலைவருக்கு தான் நோபல் பரிசு குடுத்துருப்பாங்க. அவங்களும் அத வந்து திருப்பி குடுத்துட்டாங்க. வேணான்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ இதெல்லாம் நம்ம வெனிசுலா பத்தி படிச்சிருக்கோம். இப்போ வெனிசுலாவுடைய அதிபர், அந்த பொறுப்பு அதிபர் வந்து இந்தியாவுக்கு ஒரு சுற்றுப்பயணமா வந்திருக்காங்க. நேத்து நம்மளுடைய பிரதமர மீட் பண்ணி, ஆ சில எம்ஓஎஸ் வர்த்தகத்த பத்தி பேச்சு, அந்த ஒத்துழைப்பு பத்தி பேசியிருக்காங்க. சரியா? நமக்கு வெனிசுலா கிட்ட இருந்து ஆயில் தான் வேணும். இல்லையா? எரிசக்தி அந்த ஆயில் அத பத்தி இது பண்றது தான் வேணும். ஏன்னா கச்சா எண்ணெய் நம்ம வந்து ரஷ்யா கிட்ட வாங்குறோம். இப்போ ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் பிளாக் ஆனதால நம்ம வெனிசுலா கிட்ட இருந்து வாங்கிட்டுருக்கோம். சரியா? ஸோ அதான் இங்க குடுத்துருக்காங்க. ஆ இந்தியாவின் முக்கிய விநியோக நாடாக வெனிசுலா இருந்தது. நாள் ஒன்றுக்கு 4,00,000 இப்ப அதாவது நம்ம ஆல்ரெடி வாங்கிட்டு இருந்தோம். 2020ல அமெரிக்கா விதித்த தடையால நம்ம கொள்முதல் பண்றத நிறுத்திட்டோம். இப்போ மறுபடியும் வந்து அ வெனிசுலா கிட்ட வாங்க ஆரம்பிச்சோம். ஏன்னா, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் பிளாக் ஆனதால. சரியா? ஸோ வெனிசுலா வளங்கள் நிறைந்த நாடு. முக்கிய கனிமங்கள் மட்டுமின்றி தங்கம், வைரம், இதர பொருட்கள் சார்ந்த சுரங்கத் தொழிலில் எவ்வாறு ஒத்துழைப்பது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஓகே. நமக்கான அதிபர் நேம என்னென்னலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அது மட்டும் போதும். ஓகே. சரி. ஸோ நெக்ஸ்ட் வந்தோம்னா, பெரிய அளவு செய்திகள் இல்ல. ஆ ஃபுல்லா சில சில அனௌன்ஸ்மென்ட்ஸ் அந்த மாரி தான் இருந்துச்சு. ஓகே. வேற எதுவும் அப்பாயின்ட்மென்ட்ஸ் மாரி பெருசா எதுவும் இல்ல. ஸோ கடைசியா விளையாட்டுச் செய்திகள்னு ஒண்ணு மட்டும் பார்த்து முடிச்சிடலாம். ஒண்ணும் இல்ல. FIFA வேர்ல்ட் கப் எப்பவுமே இந்த ஜூன் டைம்ல ஸ்டார்ட் ஆகி ஜூலை வரைக்கும், ஆகஸ்ட் வரைக்கும் போகும். ஓகே. அந்த FIFA வேர்ல்ட் கப்ல பார்த்தீங்கன்னா, 4 இந்திய வம்சாவளியினர் விளையாடுறாங்க. சரியா? நெறைய இந்தியன்ஸ் இருப்பாங்க. பட் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா, இந்த 4 இந்தியர்கள் விளையாடுறாங்க. இந்திய வம்சத்தினர். அவங்க யார் யாருன்னு சும்மா நேம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? சர்ப்ரீத் சிங் அப்படின்றவர் நியூசிலாந்துல இருந்து க்காக ஆடுறாரு. அதே மாரி நிஷான் வேலுப்பிள்ளை ஆஸ்திரேலியாவுக்காக ஆடுறாரு. சாமுவேல் முத்துசாமி, டிஆர் காங்கோ. ஓகே. அப்புறம் தசீர் முகமது ஜம்ஷெத் கத்தார். ஸோ இவங்க எல்லாமே இந்திய வம்சாவளியினர். ஓகே. ஸோ ஜஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா FIFAன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு வேர்ல்ட் கப் இல்லையா? நம்ம எப்படி T20 கிரிக்கெட்ல சொல்றோம், அந்த மாரி. ஓகே. சரி. அவ்வளோதான் எனக்கு இருந்த முக்கியமான செய்திகள். நம்ம நாளை செய்தித்தாள்ல சந்திக்கலாம். தேங்க் யூ.